வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவாளர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய தலைவர் நேற்று மேடையில் ஒரு பிரம்மாண்ட பேச்சு, அதுவும் குறிப்பாக உங்களை போன்றவர்களுக்கான ஒரு விமர்சனம். அதிமுகவை எதிர்த்து பேசியிருக்கார், எடப்பாடியை கேள்வி கேட்டிருக்கார். எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசியலிலிருந்து தனித்து விடப்பட்டிருக்கிறார் விஜய், 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் விஜய் அப்படிங்கிற தன் தோல்வியை ஒத்துக்கொண்டிருக்கிறார் விஜய். இதுதான் உண்மை. நேற்று நடந்த விஷயத்தை பார்க்குறப்ப நிறைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் நிறைய பேர் பேசினாங்க. நாஞ்சில் சம்பத் பேசினார், அருண்ராஜ் பேசினார், செங்கோட்டையன் பேசினார், இறுதியாக விஜய் பேசினார். கிட்டத்தட்ட ஒரு 38 நாளைக்கு பிறகு ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கலந்துக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா அரசியல் கட்சியும் அடுத்த மாதம் இன்னும் தேர்தல் தேதி வந்துடும் அப்படிங்கிற தேர்தல் பரபரப்பில் இருக்கப்ப ஒரு 38 நாள் கழித்து ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் பேசுகிறாரு. அதில் அவர் சுற்றி நிறைய சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. அவர் சார்ந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை, முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. சிபிஐ விசாரணைக்கு 2 முறை தனி விமானத்தில் போயிட்டு வந்துருக்கார். இத்தனை சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். அது தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அதுக்கான ஒரு விளக்கம், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஆகணும். இன்றைக்கி அந்த அம்மா ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து அவர்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு தன்னிலை விளக்கம் கொடுப்பாங்க. இந்த அரசியல்வாதியாக வந்ததுக்கு பிறகு ரைட்டோ சரியோ தப்போ அதுக்கான ஒரு தன்னிலை விளக்கம் கொடுப்பாங்க, என்ன நடந்துச்சுன்னு. இவருடைய படத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கிறார். ஆனால் விஜய் அதை பற்றி எதுவுமே பேசாமல் மீண்டும் அதே பழைய பல்லவியை பாடியிருக்கிறார். அதில் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிறார். இந்த முறை வந்து நாங்கள் தனித்து தான் போட்டியிட போகிறோம், நட்பு சக்தி வராட்டியும் சரி 234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிட போகிறோம். அப்புறம் முதல் முறையாக அந்த கூட்டணி கதவுகளை அதிமுக அடைத்து விட்டது அப்படிங்கிறதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம், அதிமுகவை விமர்சனம் பண்ணுறார். இது வரைக்கும் அதிமுக கூட போவார், டிடிவி இங்கே வருவார் அப்படிங்கிற மாதிரியான நிறையா செய்திகள் போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் டிடிவியும் கடுமையாக நாங்கள் அடித்தா தாங்க மாட்டாங்கிற மாதிரி நாங்கள் விமர்சனம் பண்ணால் நீங்கள் தாங்க மாட்டாங்கன்னு நேற்று அதிமுகவை விஜய் டச் பண்ண பிறகு டிடிவி பேசுகிறார். அப்போ அந்த பக்கத்துக்கு உண்டான கதவு முடிஞ்சு போச்சு, திமுக கூட்டணிக்குள்ள கதவு முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் பிரச்சனையும் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் முடிஞ்சு திமுக கூட்டணியில் அவங்க பயணம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் தனித்து நிற்கிறார், தனித்து விடப்பட்டார் விஜய் அப்படிங்கிறது தான் இந்த நகர்வு, இந்த விஜயோட அந்த அரசியல் நகர்வு இதனால் வரை அதிமுகவை சரி, எடப்பாடி அவர்களும் சரி, அந்த கூட்டணி கட்சியும் சரி எந்த ஒரு விமர்சனமும் வைக்கல. ஒருவேளை அதிமுகவுடன் இணைய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருந்தாரா விஜய்? இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். சந்தித்து கிட்டத்தட்ட 60 தொகுதிகள், ஒரு துணை முதலமைச்சர், 2 அமைச்சர்கள், பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு பிறகு செய்திகள் கசியுது. நம்மளாம் கூட நான் தான் முதல்ல அதை ஃப்ளாஷ் பண்ணேன். இந்த மாதிரி சந்திச்சுட்டாங்க, கூட்டணி 90.99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பாஜக கூட்டணிக்குள்ளே அதிமுக வர்றதுக்கு முன்னாடி. அப்போ செய்திகள் அங்கே முக்கியமான நம்பகத்தன்மை இடத்துல வந்தது, அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த செய்தி கசிஞ்சிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு அதை அனௌன்ஸ் பண்ணிடலாங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியும் டிடிவியும் விஜயும் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு சில விஷயங்களில் அவங்களுக்கு முரண்பாடு இருந்தது. சில தொகுதிகள் கேட்குறதில்ல, சில போர்ட்ஃபோலியோவில் அதெல்லாம் கூட பேசிக்கலாம், இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பிறகு தான் வேகமாக டெல்லிக்கு வரவழைக்கப்படுறார். திருப்பி டெல்லியிலேருந்து ஆட்கள் இங்கே வரப்படுறாங்க. திருப்பி கூட்டணியை அவங்க வந்து வேகமாக முடிவு பண்ணுறாங்க. 6-7 மாதத்துக்கு முன்னாடியே அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏல் மீண்டும் அதிமுக வந்ததுங்கிறது அவசரமான முடிவு பண்ணுறாங்க. காலையில் வரைக்கும் நிறையா குழப்பங்கள் போச்சு. அதுக்குள்ள மத்தியானத்துக்கு மேலே அதை ஃபைனல் பண்ணி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதுக்கான கதவு மூடப்பட்டுருச்சு. விஜய் என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்ததாக ஆப்ஷன் யார் அப்படின்னா காங்கிரஸ். இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது கழட்டி கொண்டு வந்துடணும்னு காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய சில பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ராகுல் காந்தியவே அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வர அளவுக்கு பேசக்கூடிய வேலையை பண்ணாங்க. இது ஒரு பக்கம் இருந்துச்சு. இப்போ வேறு எந்த கட்சியும் கூட்டணி இல்லை, விஜய் காங்கிரஸ் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, இது எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் டேட் வருது. இந்த விஜய் அதிமுக இந்த 2 கட்சியுமே பாஜக தான் மெயின்டைன் பண்ணுது. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த அம்மா மறைவுக்கு பிறகு அந்த கட்சி முழுவதுமாக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. இன்றைக்கி கூட டிடிவி சொல்கிறார், எடப்பாடி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் நல்லாட்சி கொடுப்பாரு, நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருப்பார், அம்மா விட்ட இடத்தை அவர் ஃபுல் பண்ணியிருக்காரு, எங்களுக்கு ஒரு அம்மாவாக இருக்கிறாரு. ராஜேந்திர பாலாஜி டேடின்னார், இவர் ஒரு படிக்கு மேலே போய் அம்மான்ட்டார். இல்லை, அதே டிடிவி தான் ஒரு முழம் கயிறு இருந்தால் கொடுக்க நான் தூக்க மாட்டேங்கிறேன். ஒரு முறம் கயிறு மட்டும் கேட்கல, பிஜேபி இவர் எதிர்த்து எப்படி அரசியல் 2019 பண்ணார், 21 பண்ணார்னா
என்னையை தூக்கி நீங்கள் வந்து எத்தனை வழக்கு போட்டு திகார் ஜெயிலில் போட்டாலும் 30 வருஷம் போட்டாலும் கூட 31வது வருஷம் வெளியில் வந்து நான் வந்து பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணுவேன், பாஜக வளைந்து போகிற ஆள் நாளில் அப்படிம்பாரு. கடைசியில் பாஜக கூடயே போய் சரண் ஆகிட்டார். போன மாதம் என்ன பண்ணார், ஒரு முழம் கயிறை வாங்கி கொடுங்க, தூக்கில் தொங்கிடுறேன்னாரு. இப்போ பழனிசாமியோட சேர்ந்து இன்றைக்கி அதுக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காரு. எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மேலாம் ஒரு பெரிய மரியாதை இருந்தது. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். அவர் மேலே ஒரு மரியாதை இருந்தது. அவர் ஒரு தைரியமான ஒரு போராடக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருப்பார் அப்படின்னு பார்த்தா அவருக்கான அழுத்தம், சந்தர்ப்ப சூழ்நிலை அவரை வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக மாற்றி இன்றைக்கி வந்து அங்கே கொண்டு போய் அடித்து தூக்கி போட்டுருச்ச காலம் வந்து எப்படி வேகமாக சொல்லிட்டு அடித்த மாதிரி போட்டுருச்சாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்றுக்கிட்டு அவர் எடப்பாடி பழனிசாமியின் கீழ் அவர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் வந்துட்டார். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் அந்த மாதிரி மறைவுக்கு பிறகு அதிமுகவை முழுவதும் பாஜக தான் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. விஜயும் பாஜக தான் உருவாக்குறாங்க. ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக ஒரு ஸ்பாயிலராக விஜய் இருக்கட்டும் முடிவு பண்ணுறாரு. விஜய் இப்போ இடங்களில் கூட்டம், அந்த ஆட்கள் செல்வாக்கெல்லாம் விஜய் பார்த்து என்ன பண்ணுறாரு, நம்மளே ஒரு பெரிய ஆள் தான் போகல என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து அதிமுக கூட போய் கூட்டணிக்கு போகிறாரு. விஜய்க்கு தெரியாது அதிமுக பாஜக தான் வச்சிருக்கு அப்படிங்கிற கணக்கு வந்து அவருக்கு தெரியல. தெரியாமல் ஒரு கள்ள டூரிங் போட்டிருக்காப்புல, நம்ம இன்னொரு கூட்டணி வச்சுக்கலாம், பாஜக கழட்டி விட்டுருக்காங்க. யோ ஓனரே நான் தான், நீ அங்கே போய் வச்சிருக்கீங்க, உனையும் நான் தான் உருவாக்கி வச்சுருக்கேன், அவரை நான் தான் உருவாக்கி வச்சுருக்கிறேன், நீங்கள் 2 பேரும் தனியாக போயிடுவீங்களா, இதெல்லாம் புது கணக்காக இருக்கு, எல்லாத்தையும் கூப்பிடு அப்படின்னு உடனே இந்த கையெழுத்தை போடு அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணியை ஃபைனல் பண்ணிட்டாங்க. விஜய் என்ன பண்ணாங்கன்னா, நீ தனியாக நில்லு, போய் இந்த இஸ்லாமியர் வாக்கு, கிறிஸ்தவ வாக்கு, தலித் வாக்குகள், இந்த ஃபிஷர்மேன் வாக்கு இதெல்லாம் பிடிக்கிட்டு வா, அதிமுக கூட இருந்து முடிஞ்சால் வந்து அங்கேருந்து காங்கிரஸை கழட்டிட்டு வா, விசிக கழட்டிட்டு வா, இதான் அவனோட வேலை அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் கொடுத்த அசைன்மெண்ட் அத்தனையும் ஃபெயிலியர். அதுதான் நீங்கள் குறிப்பிட்டதில் ஏற்கனவே பேசியிருக்கீங்க, விஜய் இப்போ ஒரு தோல்வியில் தான் நிற்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை பார்த்து தான் பேசுகிறீங்க. இங்கே வந்து ஒரு அரசியல் மாற்றமே நடக்கும் அப்படின்ற ஒரு வியந்து பார்த்தவங்கலாம் இன்றைக்கி எப்படி பார்க்க போகிறாங்க. குறிப்பாக தாவேகா தனது கட்சியை துவங்கும்போது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இங்கே வரவங்களுக்கெல்லாம் அந்த பங்கு இருக்குது, அந்த ஆட்சியில் உரிமை இருக்குன்னெல்லாம் சொன்னவங்க இன்றைக்கி தனி பயணம். எதனால் அது? இல்லை, பாஜக என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து பாஜக வந்து விஜய் உருவாக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. விஜய் கொடுக்கப்பட்ட வேலை தனியாக ஓட்டுகளை பிரிக்குங்கிறது தான் பண்ணுறாங்க. விஜய் வந்து அதிமுக கூட டீலிங் போகிறாரு. அப்போ வந்து அந்த அந்த அதுக்கு ஆப்ஷன் அடைக்கிறாங்க. ஆப்ஷன் அடைக்கப்பட்ட பிறகு விஜய் காங்கிரஸை முயற்சி பண்ணுறாரு. காங்கிரஸை முயற்சி பண்ணி ஆல்மோஸ்ட் அவங்க காங்கிரஸ் கூட வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பாஜக என்ன சொல்கிறேன்னா, காங்கிரஸை கூட்டு வந்தால் விஜய் காங்கிரஸ் சேர்றப்ப காங்கிரஸ் விஜய்ங்கிற மாதிரியான காம்பினேஷனில் ஒரு 10-15 சீட்டு காங்கிரஸ் வந்துச்சுன்னா தனிச்சு உயிர் பெற்ற மாதிரி ஆயிரும் காங்கிரஸ். அப்போ அந்த ஆப்ஷன் நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் நான் உருவாக்குனாலும் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. முதல்ல காங்கிரஸை கழட்டிட்டு வாங்கன்னு அசைன்மெண்ட் கொடுத்தது அவங்க தான். பட் காங்கிரஸோட ஒரு டீலிங் வரப்போ ஒன்றும் சில கட்சியில் வர்றது மாதிரியா இருக்கும், ஒரு வலுவான கூட்டணியாக மாறும். அது என்னன்னா நம்மளுடைய கூட்டணியை பலகீனப்படுத்துது. அதிமுக இருக்கக்கூடிய பல நிர்வாக செங்கோட்டையனாக இருக்கட்டும், கூப்பா கிருஷ்ணனாக இருக்கட்டும், ஜேசிடி பிரபாகரனாக இருக்கட்டும், அதிமுக நிர்வாகிகள் பல பேர் அந்த பக்கம் கூட்டமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவினுடைய ஓட்டுகளை பிரிக்கிறார் விஜய். அப்படிங்கும்போது நம்மளுடைய அணி பலகீனமாக 3வது இடத்துக்கு போயிடுவோமாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வருது. அப்போ இந்த கூட்டணி வந்து விஜயின் கூட்டணி பலமில்லாமல் போனால் தான் விஜய் வந்து தனித்து விடப்படுவார் அப்படிங்கிற ஒரு பிளானை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வழக்குகளை போட்டு நெருக்கடிகள் கொடுத்து நாங்கள் சொல்கிறத செய்யுங்க. விஜய் கொடுத்தக்கூடிய ஆப்ஷன், நீங்கள் தனியாக நிற்கணும், ஓட்டுகளை பிரிக்கணும், நாங்கள் சொல்கிற வேட்பாளர்களை நீங்கள் அந்த தொகுதியில் போடணும். இப்போ உதாரணத்துக்கு எந்த கம்யூனிட்டி மேஜராக இருக்கோ அந்த கம்யூனிட்டியில் நாங்கள் சொல்கிற வேட்பாளரை நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்களேன். ஒரு முக்குளத்தூர் கம்யூனிட்டியில் ஒரு 30% இருக்கிறாங்க, ஒரு கவுண்டர் கம்யூனிட்டியில் ஒரு 30% இருக்கிறாங்க, ஒரு 20% ஒரு இஸ்லாமியர் கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க. அப்படி அந்த தொகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிமுக மாறி மாறி 2 கம்யூனிட்டியில் போடுவாங்க. இந்த 20% கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது எப்படியாவது ஒரு பக்கம் வந்துடும் அப்படின்றது. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்யூனிட்டியில் மைனாரிட்டி கம்யூனிட்டியில் ஒரு வேட்பாளராக போடு அப்படின்னு இவங்க கொடுப்பாங்க. ஓட்டுகளை ஸ்பாயில் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுவாங்க. அந்த வேலையை நாங்கள் செய்யணும், அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, 234 தொகுதி நாங்கள் கேண்டிடேட் போடுறோம், நீங்கள் செய்யுங்க, திமுக பக்கம் இந்த பக்கமும் போயிடக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க விஜயை வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அவர் தனிமைப்படுத்திட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, விஜய் அந்த யதார்த்த நிலை புரிஞ்சு போயிட்டு தான் சொல்கிறாரு, திமுகவுக்கு முதல்ல என்ன சொன்னார், டிஎம்கே விஸ் டிவிகே விஸ் டிஎம்கேன்னாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, இறங்கி வந்துட்டு திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு செகண்டில் அவங்க தான் இருக்கிறாங்க, 3வது இடத்துக்கு நான் போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. தமிழ்நாட்டு அரசியலே பொறுத்த வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகளில் உள்ள ரெக்கார்டு எடுத்துட்டிங்கன்னா, அண்ணாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், எல்லாருமே கூட்டணி இல்லாமல் அவங்க வெற்றி பெற்றதாக. 2016 இவங்க சொல்லுவாங்க, நம்மையார் ஜெயலலிதா வந்து தனியாக நின்னாங்கன்னா அவங்களுடைய கரிஸ்மா வேறு, அவங்களுடைய அந்த ஆளுமை வேறு. ஏன்னா அவங்க வந்து தனக்கான ஒரு பெண்கள் வாக்கு பெருசாக வச்சுருந்தாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒட்டுமொத்த பெரும்பாலான பெண்கள் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக பார்த்தாங்க.
அந்த மாதிரிடைய போல்ட்னஸ்ஸு அந்த மாதிரிடைய இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு பெரிய ஓட் பேங்க் வச்சுருந்தாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட 1.25 கோடி ஓட்டு வாங்கினாங்க 2014. தனியாக சுயேட்சையாக யாரையும் கூட்டணி இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. இருந்தால் கூட 1,80,00,000 ஓட்டு வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி ஓட்டு நெருக்கி வாங்கியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு செல்வாக்கு, பெரிய செல்வாக்கு. அந்த செல்வாக்கு இன்றைக்கி விஜய் கிடையாது. தனிச்சுன்னெல்லாம் வாங்க முடியாது. ஒரு கூட்டணி பலத்தோடு தேர்தலை சந்திக்கிற பொழுது தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டணிக்கு வாக்களிக்கணுங்கிற ஒரு மனநிலை மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டார். இப்போ விஜய்க்கு ஏன் நீங்கள் ஓட்டு போடணும்? விஜய்க்கு வந்து திமுகவுக்கு பிடிக்கலையா அதிமுகவுக்கு போடு, அதிமுகவுக்கு பிடிக்கலையா திமுகவுக்கு போடு, 2 பேருமே முடிக்கலையா மாற்றா நாம் தமிழர் இருக்கார், விஜய் இருக்கார். ஆப்ஷன் 2 இருக்குது. பியூர் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சினா நாம் தமிழர் பேசுகிறாங்க. இன்னொரு தமிழ் தேசியம் திராவிடம் சேர்ந்து கலந்த கட்சியா, கல் தோசை வேணுமா இல்லை கல் தோசையில் ஆணின் போட்ட தோசை வேணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த 2 கட்சி இப்போ 4 முனை போட்டியாச்சு. 4 முனை போட்டியாக இருக்கப்ப விஜய் வந்து அந்த 3ஆம் 4ஆம் இடத்துக்குள்ளே தான் போட்டியில் வந்துட்டார், இறங்கிட்டார், ரேஸ்லேருந்து இறங்கிட்டார். இந்த 2ஆம் இடம்ங்கிற ரேஸ்லேருந்து இறங்கிட்டார். அதுக்கு இதுவே பெரிய அடியாக பார்க்குறது, பெரிய அடி, பெரிய மனச்சோர்வு. அவரே ஒத்துக்கிட்டாரே. அதுதான் இப்போ தாவேகா தரப்பு, அதாவது இமேஜ் ஆர்கிடெக்ட் என்ற ஜான் ஆரோக்கியசாமி இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். முக்கியமாக அவரோட அசைன்மெண்ட் வந்து திருமாவளவன் அவர்களையும் பாமக நிறுவனர் அவர்களையும் உள்ளே இழுப்பது தான் அவங்க பிரதான குறிக்கோளாக இருந்தது. அது முழுக்க தோல்வி அடைஞ்சாங்க. இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக தான் நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திருமாவளவன் அவர்கள் அரசியலில், இந்திய அரசியலில் ரொம்ப ஒரு தீர்க்கமான அரசியல்வாதி. முடிவுகளை ரொம்ப தீர்க்கமாக எடுப்பார். அதை வந்து அது லாப நட்ட கணக்கை தாண்டி கொள்கை ரீதியான விஷயங்கள் ரொம்ப சார்பாக பார்க்கக்கூடிய அரசியல்வாதி. இப்போ விஜய் வந்து குறுகிய காலத்திலே விஜயை கண்டுபிடிச்சிட்டார். விஜய் வந்து பாஜகவில் இயக்கப்படக்கூடிய கள்ள குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் டைம்லேயே விஜயை கண்டுபிடிச்சிட்டார். விஜயினுடைய செயல்பாடுகள், அரசியல் நகர்வுகள், அவருடைய எல்லாம் பார்க்குறப்ப இவர் வந்து பாஜகவால் ஓட்ட பிரிக்கக்கூடிய அனுப்பாள் தான். அப்படின்றதால தான் நாம் தமிழரும் தாவேக்காவும் ஒரே ஆள் தான், ஒரே ஓனர் தான், வேறு முகமூடியில் வர்றாங்க. அவர் தமிழ் தேசியம் வர்றாரு, தமிழ் தேசியம் திராவிடம் மிக்ஸ் பண்ணி ஒருத்தர் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி அவர் கண்டுபிடிச்சி அவர் ரொம்ப தெளிவாக அந்த அரசியலை அம்பலப்படுத்தினார். தமிழ்நாட்டு அரசியலில் முதல் ஒரு அரசியல் கட்சி தலைவர் விஜய் வந்து பிஜேபியினுடைய கள்ளப்பிள்ளை அப்படிங்கிறத அம்பலப்படுத்தியது திருமாவளவன் தான். அப்போ அவர் அந்த தெளிவு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா அதை அப்படியே அதை ஷட்டர் க்ளோஸ் பண்ணுறாரு. வேண்டாம், விஜய்க்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு கட் பண்ணுறாரு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் ஒரு சில பேர் ஆசிலேஷன் இருக்கக்கூடிய ஆட்களை பிடிச்சி, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே எல்லா கட்சியுமே எல்லா ஆட்களுமே இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் இருப்பாங்க, திமுக ஆதரவாளர் இருப்பாங்க, அதிமுக ஆதரவாளர் இருப்பாங்க, பிஜேபி ஆதரவாளர் இருப்பாங்க. எதுக்காக காங்கிரஸ் இல்லைன்னு தெரியாமல் ஒருத்தர் சில பேர் இருப்பாங்க. எல்லா ஆதரவு சித்தாந்தத்தில் உள்ளவர்களும் காங்கிரஸ் கட்சியாக இருப்பாங்க. கேட்டால் ஜனநாயக கட்சிம்பாங்க. அப்படி ஒரு ஆளை பிடிச்சி என்ன பண்ணாங்கன்னா, திமுகவுக்கு எதிரான ஆளை பிடிச்சி இந்த கல்வி கொண்டு வர வேலையை பார்த்தாங்க. அகிலேந்திய தலைமை அப்படிங்கிற ப. சிதம்பரம், கார்கே மாதிரியான சீனியர் லீடர்ஸ் ரொம்ப தெளிவாக விஜய் நம்பி போகக்கூடாதுங்கிறது அவங்க முடிவு உறுதியாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு வந்து மண் குதிரை தான் இது, தாங்காது, வெயிட்டு தாங்காதுங்கிறத முடிவு பண்ணிட்டு அவங்க வந்து விலகிட்டாங்க. இப்போ அவங்க எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வி. அதிமுக கூட கூட்டணி தோல்வி, காங்கிரஸோட தோல்வி, விசிகாவை கழட்டி கொண்டு வரணும்னு பார்த்தாங்க, அதுவும் தோல்வி. ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியல, அதுவும் இல்லை. இப்போ எந்த அரசியல் பின்பலமும் பக்குவமும் முன்னணுவும் இல்லாமல், எந்த கூட்டணி பலமும் இல்லாமல் இப்போ தனித்து ஒரு தேர்தலை சந்திக்க போகிறாங்க. அப்படிங்கும் போது தமிழ்நாட்டு மக்களே வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு கட்டத்தில் விஜய்க்கு ஒரு சிறு மாஸ் இருந்துச்சு. நம்ம கூட சொன்னோம் 20% வரைக்கும் வருவார், 2 கட்சி வேணாம், இப்போ ஆல்டர்னேட்டிவாக விஜய்க்கு போடுவோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்கள் கூட மனசோர்வாயிட்டாங்க. என்னையா அவர் பிரச்சனைக்கு பேச மாட்டேங்கிறார், ஜனநாயக படத்தை முடிக்க வச்சுருக்காங்க, டெல்லிக்கு கூப்பிட்றாங்க, செயற்குள்ளே பாஜக பற்றி பேச மாட்டேங்கிறார், படத்தை பற்றி பேச மாட்டேங்கிறார், எதையுமே பேச மாட்டேங்கிறார். இந்தியாவோட எதிர்கட்சி தலைவர் கதறாரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுகிறாரு. ஆனால் தாம் பிரச்சனைக்கு தானே பேசாதவர் எப்படி தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு குரல் கொடுப்பார்? ஒரு தைரியம் இழந்த ஒரு நபராக இருக்கிறாரு. இவரை வச்சு எப்படி தமிழ்நாடு அரசியலை கொண்டு போகணும்னு அவரை ஆதரித்தவர்களுடைய மனநிலை சோர்வாயிருச்சு, இறங்கிட்டாங்க, அந்த எண்ணத்தை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ களமே மொத்தமாக மாறுது. அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு தொகுதியில் கூட விஜயால் தனிச்சு இன்னும் ஜெயிக்கவே முடியாது. இந்த சூழ்நிலையில் 4 முனை போட்டியில் அப்படியே தேர்தல் வர்ற பட்சத்தில் விஜய் மட்டுமே கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா விஜய் மட்டும் ஏன் உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னா, இவர் மாற்று சக்தியான அந்த இடத்த இழந்துறாரு, ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸை இழந்துறாரு. விஜயகாந்த் ஜெயிச்சார்னா அவர் என்ன சொன்னார், 2 கட்சிக்கு மாற்றுன்னாரு. திமுகவுக்கு மாற்று, மக்களோடும் கடலோடு தான் கூட்டணி அப்படின்னாரு. விருதாசத்தை ஜெயிச்சார், 8% ஓட்டு வாங்கினார். ஆனால் விஜய் அப்படி கிடையாது. திராவிடத்தில் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு, தமிழ் தேசத்தில் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு, அதிமுகவை கொஞ்சம் எடுத்துக்கிறாரு. அதிமுக நிர்வாகிகள் பல பேர் சேர்த்துக்கிட்டு அதிமுக ஊழல் கட்சின்னா புனிதமாயிருமா நீங்கள் வந்தோடனே
பாஜக பண்ணக்கூடிய அதே அரசியல் தான் நீ பண்ணுற. பாஜக என்ன பண்ணும், ஒருத்தரை போய் ரைடு விடும், மிரட்டும், அடுத்த நாள் காலையில் அவர் அந்த கட்சியில் சேர்த்தவொடனே அவர் புனிதமாயிருவார். இப்போ நீங்கள் அதிமுக கூடிய பல நிர்வாகிகள் உள்ளே கூட்டு வரீங்க, உள்ளே கூட்டு வந்துட்டு அவங்க வந்தோடனே புனிதமாயிரும். அதிமுக இப்போ ஊழல் கட்சின்னு விமர்சனம் பண்ணுறேன், இருக்கிற ஆள்லாம் அதிமுக இருந்து போன ஆள் தானே பாதி பேர். அப்போ இந்த நிலைப்பாடே இது. இப்போ இன்னைக்கு கூட திருப்பி சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, மீண்டும் வந்து அதிமுகக்குள்ள பாஜக கூட்டணிக்குள்ளே விஜய் போவார். 100% போக மாட்டார். போனால் அவங்களுடைய நினச்சி அந்த ஓட்டை பிரிக்க முடியாது. அது ஒரு காரணம். அது தெரிஞ்சு தான் அவங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ஏன் அதிமுக விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, விஜயும் வந்து அதிமுக ஏன் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து அதிமுகவுக்கு எதிரானவன், பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிரானவன். திமுக அரசியலை கையில் எடுக்கிறார். மதவாத அரசியல், மதவாத எதிர்ப்பு அரசியல், அந்த அரசியலையும் பாஜக எதிர்ப்பு அரசியலை விஜய் கையில் எடுக்கிறார். இப்போ நானும் அந்த ஃபோர்ஸ் தான். இவ்வளோ நாள் பேசாத அதிமுக ஏன் இப்போ பேசுது, இவ்வளோ நாள் பேசாத தாவேக்கா இப்போ ஏன் அதிமுகவை டச் பண்ணுது அப்படின்னா, கூட்டணிகள் முடிஞ்சு போச்சு, தேர்தல் களம் இதுதானுங்கிறது முடிவாயிருச்சு. அதனால் இவங்க அவரை விமர்சனம் பண்ணுறாங்க, அவரை இவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. அதிமுக வந்து விமர்சனம் பண்ணுறது அது கூட பழைய டெம்ப்ளேட்டை தான் தூக்கி போடுறாங்க. பிளாக் டிக்கெட் வாங்கினாருங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் பேசி முடிச்சு ஓஞ்சாச்சு. அதைத்தான் வந்து திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜயின் அரசியல் கூடாரம் காலி ஆயிடுச்சு. இன்னும் ஆகணும், நேரம் ஆகணும்னா 234 தொகுதி அப்படிங்கிற போது வேட்பாளர் வந்து செலவு பண்ண மாட்டான். ஏன்னா வலுவான கூட்டணி இல்லை, வாங்கினா தோற்று போவோம், 4 கோடி 5 கோடி எதுக்கு போட்டுங்க செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சோர்வு மனநிலை வந்துடும். அப்படிங்கும் போது இந்த தேர்தலில் வந்து விஜய் வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறார். முதலாக தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சியை ரன் பண்ணிட்டு போவாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். சிறப்பான பதில்கள், நல்ல அறிவுபூர்வமான கருத்துக்களை மக்களை சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.